பாகம் 3 அத்தியாயம் 15. சிற்பிகள் இருவரும் 8 கைகளை உடைய 2 முழ உயரத்துக்கு உள்ள காளி சிலையை உற்று பார்த்தார்கள். கல் வேறு விதமான கல், சிற்பத்தின் அமைதி வேறு விதமான அமைதி. மிக நுணுக்கமான சிற்பம் என்று சொல்ல இயலாது. புடைப்பு சிற்பம்தான். காளியின் வாகனமான சிங்கத்தின் உடல் அளவு அதிகம் நீண்டிருந்தது. அம்மன் சிலையில் ஒரு ஒயில் இருந்தது. மிக மிக முக்கியமான விஷயம், சிலையினுடைய முகம் மிகவும் வசீகரம். உதடுகளின் விரிவும், கன்னங்களின் செழுமையும், முகவாயின் அழுத்தமும், புருவங்களின் வளைவும், மூக்கின் நீண்மையும், நெற்றியின் வளைவும் மிக அற்புதமாக செதுக்கப்பட்டிருந்தன. முகத்தின் வசீகரத்தால் ஒரு உயிர் துடிப்பு இருந்தது. கருவறைக்குள் ஒரு வெப்பம் இருந்தது. இருவரும் விழுந்து வணங்கி தீப தரிசனம் முடித்து நெற்றிக்கு குங்குமம் தரித்து வெற்றிலை பாக்கும் பழமும் வாங்கி தட்சணையாக சில செப்பு காசுகள் வைத்துவிட்டு வெளியே வந்தார்கள். ஒரு 20 வயது அந்தன இளைஞன் அவர்களை தன்னோடு வரச் சொன்னான். சிற்பக்கலை பற்றி எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறது, சொல்லித் தருவீர்களா என்று கேட்டான். உனக்கா? சிற்பக்கலையா? எதற்கு தம்பி? அந்தனருக்கு எதற்கு கல் உடைக்கும் வேலை? இதை வெறும் கல் உடைக்கும் வேலையாக நான் நினைக்கவில்லை. கல்லுக்குள்ளிருந்து வேண்டாதவற்றை விலக்கி வேண்டியவற்றை பார்த்தால் அங்கு ஒரு சிற்பம் இருப்பது தெரியும். பார்க்கும் பொழுதே வேண்டாததை விலக்கி வேண்டியதை பார்க்கும் பார்வை வருவது சாதாரண விஷயமா? எனவேதான் அதை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கற்றுக்கொண்டு என்ன செய்வாய்? கோவில் கட்டுவாயா அல்லது கோவில் பணிக்கு கூலிக்கு வேலைக்கு போவாயா? இல்லை, இரண்டும் இல்லை. சிற்பக்கலை பற்றி நான் ஒரு புதிய புத்தகம் எழுதலாம் என்றிருக்கிறேன். எதற்கு? பிற்பாடு தலைமுறையினருக்கு இது உதவி செய்யும் அல்லவா? அதற்காகத்தான். அப்பொழுது என் பெயரும் பேசப்படும் அல்லவா? உங்களில் யாராவது புத்தகம் எழுதியிருக்கிறீர்களா? உங்களுக்கு நேரம் இருக்காது. சிற்பம் செய்யத்தான் நேரம் இருக்கும். அது தவிர அதை எழுதி வைக்க வேண்டும் என்றும் தோன்றாது. உங்களிடம் நான் பேசி பேசி அதை நான் எழுதி வைக்கலாம் அல்லவா? சட்டநாதன் சிற்ப சாஸ்திரம் என்று அந்த நூல் சந்திர சூரியர் வரையிலும் விளங்கும் அல்லவா? அடடே, யாரது சட்டநாதன்? நான் தான். அடே அப்பா, எழுதி முடித்து விட்டது போல பேசுகிறாயே. ஓரளவு தெரியும். எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. ஆனால் முழுமையாக கற்றுக்கொள்ளாமல் எழுத்தாணியை ஓலையில் வைக்கக்கூடாது என்பதால் இருக்கிறேன். இது குறித்து அம்பாளிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இருவரும் வந்து நிற்கிறீர்கள். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? சட்டநாதா, உன் ஆர்வத்துக்கு என் பாராட்டுக்கள். நான் ஒரு சிற்பிதானே தவிர சொல்லித்தரும் அளவுக்கு வன்மை உடையவன் அல்ல. நீ இது பற்றி எங்கள் தலைவர் குஞ்சரமல்லர் பெருந்தச்சரிடம் பேசு. பேசினேனே, இப்போது நேரமில்லை. கோவில் எழுப்பிய பிறகு வா, ஆறாமற பேசுவோம் என்று சொல்லிவிட்டார். குஞ்சரமல்லர் ஒதுக்கிய பிறகு நாங்கள் உங்களை ஏற்பதா? இது எப்படி நடக்கும்? ஐயா, குஞ்சரமல்லர் வயசாளி, நீங்கள் மத்திம வயதுக்காரர். இதோ இவர் இளைஞராக இருக்கிறார். குஞ்சரமல்லருக்கு என் தாபம் தெரியாது. உங்கள் இருவருக்கும் என் தாபம் புரியும் என்பதால் உங்களிடம் என் எண்ணத்தை வெளியிட்டேன். நீங்கள் மறுத்தீர்கள் என்றால் மறுபடியும் வேறு யாரையாவது நிச்சயம் அணுகுவேன். நிச்சயமாக அந்த புத்தகத்தை எழுதுவேன். சட்டநாதா, நெஞ்சு தொட்டுவிட்டாய். அந்தணர்கள் சுயநலமிகள் என்று எங்களுக்குள் அபிப்பிராயம் உண்டு. ஆனால் சிற்ப சாஸ்திரம் எழுத வேண்டும் என்று ஆவல் படுகிறாயே, உன்னை எப்படி கொண்டாடுவது? நானும் சுயநலமிதான். என் பெயர் சந்திர சூரியர் இருக்கும் வரை விளங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில்தான் சிற்ப சாஸ்திர நூல் எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சுயநலம் இல்லாதவர் யார்? சுயநலம் பொதுநலமும் கலந்தது. அது அவ்விதம் இருப்பது தானே நல்லது. அடேயப்பா, மிக தெளிவாக பேசுகிறாயே. சரி என்று சொல்ல எனக்கு உள்ளம் பரபரக்கிறது. ஆனால் சொல்வதற்கு உண்டான அதிகாரம் என்னிடம் இல்லை. ஆனாலும் உன்னை பற்றி குஞ்சரமல்லரிடம் மறுபடியும் சொல்றேன். ஒன்று செய்யேன் சட்டநாதா. என்ன? பேசாமல் தஞ்சைக்கு வந்துவிடேன். அதற்காகத்தான் அம்மன்குடிக்கு வந்திருக்கிறேன். புரியவில்லையே. என்னை தஞ்சைக்கு அழைத்து போய் ஒரு வேலை கொடுங்கள் என்று பிரம்மராயரிடம் கேட்பதற்காக வந்திருக்கிறேன். அப்படியா? கேட்டுவிட்டாயா? இல்லை. அங்கு வந்து என்ன வேலை செய்வாய்? எந்த வேலையானாலும் செய்வேன். அந்தணன் கல் தூக்க முடியுமா? யாரும் அந்தணரை கல் தூக்க விட மாட்டார்கள். பிறகு என்ன வேலை செய்வாய்? பிரம்மராயரிடம் ஒற்றறிபவராக இருக்கலாம். என்ன? 2 சிற்பிகளும் திகைத்தார்கள். ஒற்று வேலை செய்வேனே என்று அந்த இளைஞன் சொல்ல 2 பேரும் உரக்க சிரித்தார்கள். ஒருவரையொருவர் தாங்கி பிடித்தவாறு சிரித்தார்கள். வைஷ்ணவதாசனுக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை நீ உண்டாக்கி இருக்க வேண்டாம். ஒற்றறிவது எளிதான வேலையா சட்டநாதா?
மாட்டிக்கொண்டால் பின்னி எடுத்து விடுவார்கள் தெரியுமா? தயவு செய்து இப்படியெல்லாம் பிரம்மராயரிடம் போய் கேட்டு விடாதே. பிரம்மராயர் ஓங்கி அறைந்து விடுவார். அதைத்தான் இங்கு உள்ளவர்களும் சொன்னார்கள். எங்கு உள்ளவர்கள்? அதோ அங்கே சண்டி ஹோமம் செய்கிறவர்கள். ஓ, அவர்களிடம் போய் கேட்டாயா? ஆமாம். என்னவாயிற்று? ஒருவன் முதுகில் அறைந்தான், ஒருவன் தலையில் குட்டினான். பிரம்மராயர் வெட்டி போட்டு விடுவார் என்று பயமுறுத்துகிறார்கள். ஐயோ பாவம். சட்டநாதா, நீ வளர்ந்திருந்தாலும் அரியா பிள்ளையாக இருக்கிறாய். ஆனால் என் அடிப்படை எண்ணம் எழுதுவது, சிற்ப சாஸ்திர நூலை எழுதுவது. இல்லை இல்லை, அது கூட அடிப்படையான எண்ணம் இல்லை. இலத்தி வேகமாக திருத்தினான். என்ன அது? சட்டநாதன் வெகுளியாக கேட்டான். சந்திர சூரியர்கள் இருக்கும் வரை உன் பெயரும் புகழும் நிலைத்திருப்பது, அதுதானே முக்கியம் என்று இலத்தி சொல்ல, ஆமாம் ஆமாம், அதுதான் முக்கியம். விழிகள் விரிய அந்த சட்டநாதன் பேச சிற்பிகள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். சிறிது நேரத்தில் பிரம்மராயரின் மாளிகை வாயிலில் நின்றார்கள். அக்ரஹாரத்தின் 3வது வீடாக மிக பெரிய திண்ணைகளோடு, தூண்களோடு, வெளிப்புற உட்புற மாடிகளோடு, நீண்ட நடையோடும் கூடத்தோடும், கூடம் எங்கும் ஒளிர்ந்திருக்கின்ற அகல் விளக்கோடும் பிரம்மராயருடைய வீடு பிரகாசமாக விளங்கியது. உள்ளே போய் எங்கள் வருகையை சொல்லிவிட்டு வா. இலத்தி கட்டளையிட சட்டநாதன் வேகமாக உள்ளே போனான். இவனை நாம் உபயோகப்படுத்தி கொண்டால் என்ன என்று குணவனை இலத்தி கேட்டான். நானும் அதைத்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இந்த அந்தணர்கள் எல்லாம் தஞ்சைக்கு வரத்தான் போகிறார்கள். இவனை முன்னதாகவே நாம் கூட்டி வந்து இவனுக்கு சிற்ப சாஸ்திரம் பற்றி சொல்வதாக சொல்லி, அதே சமயம் அந்தணர்களோடு பழகவிட்டு எந்த அந்தணர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டால் என்ன? இன்று வந்து எவ்வளவு தெரிந்து கொண்டோம். இது நமது பெருந்தச்சருக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும். அவனை நாம் வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம். அதுதான் எனக்கு சரி என்று தோன்றுகிறது. குணவன் சொல்ல இலத்தியும் தலையாட்டினான். என்ன சட்டநாதா? பிரம்மராயர் 4 பேருக்கு நடுவே அமர்ந்திருந்தவர் கேள்வி கேட்டார். சட்டநாதன் அவருக்கு அருகே போய் மண்டியிட்டு கொண்டான். அவர் காதோரம் பேசினான். நீங்கள் சொன்னது சரிதான். அவர்கள் இருவரும் சிற்பிகள். ஆனால் பதுங்கி வந்து குளக்கரையில் உட்கார்ந்து அந்தணர்கள் பேசுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிறகு பிரிந்து வேறு பக்கம் போய் மறுபடியும் குதிரை ஏறி அப்பொழுதுதான் வந்தது போல நடித்தார்கள். ஏதாவது அத்துமீறி பேசினார்களா? இல்லை. ஆனாலும் சிற்சில இடங்களில் அத்துமீறல் இருந்தது. ஆனாலும் சோழ தேசத்தின் மீது அக்கறையாகத்தான் பேசினார்கள். சோழ தேசத்திற்கு எதிராக யாரும் எதுவும் சொல்லிவிடவே இல்லை. நல்லது. உன்னுடைய விஷயத்தை சொன்னாயா? ஆமாம் ஐயன். சிற்ப சாஸ்திரம் எழுத வேண்டும், சந்திர சூரியர் உள்ளவரை என் புகழ் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். ஒருவேளை என்னை வேலைக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடலாம். அவர்கள் கூப்பிடாவிட்டாலும் நீ வேலைக்கு போ. சிற்பிகள் என்ன செய்கிறார்கள் என்று எனக்கு சொல். உங்களை பார்க்க வேண்டும் என்கிறார்கள் ஐயா. இதோ வருகிறேன். உனக்கு செலவுக்கு காசு வேண்டும் அல்லவா? ஆமாம் ஐயன். ஒரு மரப்பெட்டியிலிருந்து செப்பு காசுகளும் தங்க காசுகளும் எண்ணி அவன் கைகளில் கொட்ட அவன் அதை கண்ணில் ஒற்றி கொண்டான். அதை ஓரமாக வைத்துவிட்டு விழுந்து வணங்கினான். கெட்டிக்காரனாக மாறாதே, அப்பாவியாகவே இப்பொழுது போலவே இரு. பிரம்மராயர் சொல்லிவிட்டு முன்னே நடக்க அவன் பின் தொடர்ந்தான். சிற்பிகள் பிரம்மராயரை வணங்கி விஷயம் சொல்ல, அப்படியா? பெரும் கூடம் தேவைப்படுகிறதா? மாதிரிக்காகவா? ஒரு சான் ஒரு கோல் என்றாலும் கோவில் எத்தனை முழம் வரும்? நல்ல உயரம் வரும். எனக்கு புரிகிறது. ஆனால் நண்பர் குணவன் சொல்வது போல ஒரு விரல் அகலம் ஒரு கோல் என்பதுதான் சரியான விகிதமாக இருக்கும். ஒரு மாதிரி அப்படித்தான் செய்யப்பட வேண்டும். மாதிரியே தனி கோவிலாகிவிடக்கூடாது. எதற்காக மாதிரி? மாதிரி செய்யப்பட வேண்டியதன் அவசியம் என்ன? ஐயா, சாரம் எப்படி எடுத்து போகிறோம் என்பது பெரும் பிரச்சனையாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. அந்த இடமும் இன்னும் திடப்படவில்லை. அந்த யோசனைகள் எவ்வளவு தூரம் செயலாற்ற முடியும் என்று தெரியவில்லை. கடவுளே, என்ன பேசுகிறீர்கள்? இப்பொழுதே தடுமாறினீர்கள் என்றால் வேலை செய்யும் போது எவ்வளவு தடுமாறுவீர்கள்? பிரம்மராயரே, தயவு செய்து ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு கோயில் இதற்கு முன்பு கட்டியதில்லை. என்ன விதமான உபகரணங்கள் தேவை என்பது இன்னமும் எங்களுக்கு தெளிவாக இல்லை. இதில் எல்லாவித தவறுகளும் நிகழக்கூடும் என்ற அச்சத்தோடும் கவனத்தோடும் தான் செய்து கொண்டிருக்கிறோம். முன்பின் அனுபவம் இல்லாமல் தான் சகலரும் இதில் இறங்கி இருக்கிறோம். உங்களுக்கே தடம் தெரியவில்லை என்றால் என் தலைமை எப்படி தம்பி? எல்லோரும் ஒரு நிலையில் தானையா இருக்கிறோம். பிரச்சனைகள் வரும்போது எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம்.
சரி, உங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளும் செய்யப்படும். எப்படி உதவிகள் வேண்டும்? நான் மரத்தச்சர்களையும் கட்டிட கலைஞர்களையும் அனுப்பி எழுப்பித் தரவா அல்லது காசு கொடுக்கவா? அதை நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இப்படி செய்யுங்கள் என்று சொல்ல எனக்கு எந்தவித தகுதியும் இல்லை. அப்படி சொல்லாதே குணவன். சக்கரவர்த்தி உன்னை எப்படி பாராட்டுகிறார்? நீ விஷயம் தெரிந்தவன் என்பதை அவர் எவ்வளவு தெளிவாக சொல்கிறார். பெருந்தச்சர் சற்று சூடானவர், வேகமாக பேசுவார். உன்னிடம் அந்த குணம் இல்லை. அந்த இளைஞனும் அந்த சபையில் மிக மரியாதையாக நடந்து கொண்டார். உங்களை மறுபடியும் இங்கு சந்தித்தது இறைவனுடைய ஆசிர்வாதம். சரி, எனக்கு வேலைகள் அதிகம் இருக்கின்றன என்பதால் உங்களுக்கு வேண்டிய பொற்காசுகளை கொடுத்து விடுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு கூடத்தை நீங்களே கட்டிக்கொள்ளுங்கள். நிலமும் தேர்ந்தெடுங்கள். கூடிய வரையில் விவசாய நிலங்களையோ நந்தவனங்களையோ தொடாமல் கட்டாந்தரைகளாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு காசு வேண்டும்? 300 பொற்காசுகள். கட்டிடம் கட்ட தேவைப்படும். நான் 1000 தருகிறேன். வேறு சில கட்டிடங்களும் கட்டிக்கொள்ளுங்கள். வேண்டுமாயின் உங்களுக்கு வீடும். இல்லை ஐயா, குஞ்சரமல்ல பெருந்தச்சர் மறுத்துவிட்டார். பெரிய கொட்டாரங்களே போதும் என்கிறார். மாதிரி அமைப்புக்காக செய்யப்பட வேண்டிய இடம். அதனால்தான் கல் கட்டிடம் தேவைப்படுகிறது. மழையில் பாதிப்பு வரக்கூடாது அல்லவா? எனக்கு புரிகிறது. 1000 பொற்காசுகளை இப்பொழுதே வாங்கிக் கொள்கிறீர்களா? அவர் தன் உதவியாளர்களை அழைத்தார். ஓலை நறுக்கு எழுதி கொடுத்தார். இன்னும் ஒரு விண்ணப்பம் ஐயா. சொல்லுங்கள். இந்த இளைஞன் சட்டநாதன் சிற்ப சாஸ்திரம் பற்றி புத்தகம் எழுத வேண்டும் என்று கேட்கிறான். மிக ஆவலாக இருக்கிறான். இவனை நாங்கள் அழைத்து போகலாமா? இவன் நல்ல பையன்தான், கடும் உழைப்பாளி. ஆனால் சிற்ப சாஸ்திரம் எழுதும் அளவுக்கு திறன் உள்ளவனாக எனக்கு தெரியவில்லையே. அம்பி, என்னடா இது? ஏன் அவர்களிடம் இப்படியெல்லாம் கேட்கிறாய்? எனக்கு வெகு நாளாக ஆசை ஐயன். என்ன வேத பாடம் படித்திருக்கிறாய்? ரிக் யஜுர் இரண்டும் பல சாகைகள் செய்திருக்கிறேன். ஸ்ரீ சுக்தம் சொல்வேன். இந்த சண்டி ஹோமம் கூட சியாமளை யாக பூஜை செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறேன். 10 வயதில் மந்திர ஜபம் ஆகியது. 11 வருடமாக இது செய்து வருகிறேன். அடே அப்பா, விவரமானவன்தான் போல. இவர்களோடு போகிறாயா? சிற்ப சாஸ்திரம் எழுதுகிறாயா? நீங்கள் அனுமதித்தால் போகிறேன். அட, என்னடா இது? எனக்கு முன்பாக அவர்களிடம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது என் அனுமதியை கேட்கிறாயே. நல்லது, உன் ஆசையில் தவறு இல்லை. இப்படி ஒரு சிற்ப சாஸ்திர புத்தகம் எழுதப்பட வேண்டியதுதான். எழுதுவது நீயாக இருந்தாலும் சொல்வது அவர்கள் அல்லவா? எனவே அது சட்டநாதன் சிற்ப சாஸ்திரமாக வராமல் ஆகம சிற்ப சாஸ்திரமாக இருக்கும். குஞ்சரமல்ல பெருந்தச்சருக்கும் குணவன் நித்த வினோத பெருந்தச்சருக்கும் அதை சமர்ப்பணமாக்கு. அவர்கள் சொல்கிறபடி எழுதியது எழுதி கொடு. சரி ஐயா. அவர்களோடு போக காசு இருக்கிறதா? இல்லை ஐயா. இவர்கள் கொடுப்பார்கள், வாங்கிக்கொள். நல்லது, நமஸ்கரிக்கிறேன். அவன் அவரை வலம் வந்து நமஸ்கரித்தான். சரி, இந்த சண்டி ஹோமம் முடித்துவிட்டு நீ போகலாம். இவர்கள் முன்னால் போகட்டும். அடுத்த அரை நாழிகையில் சிறு சிறு மூட்டைகளாக 1000 பொற்காசுகள் தரப்பட்டன. அவற்றை குதிரையின் சேணத்தின் மீது வைத்துக்கொண்டு குணவனும் இலத்தியும் வந்த வேகத்திலேயே தஞ்சைக்கு பயணப்பட்டார்கள். போகும் முன்பு சட்டநாதரிடமும் விடைபெற்று கொண்டார்கள். விடியற்காலை குஞ்சர மல்லரிடம் நடந்தது அனைத்தையும் விவரித்துவிட்டு பொற்காசுகளையும் கொடுத்துவிட்டு உறங்குவதற்கு போனார்கள். போர் என்பது மாற்று அரசரோடு ஏற்படுகின்ற கைகலப்பு மட்டுமல்ல. ஒவ்வொரு மகத்தான விஷயமும் ஒரு போர் போலத்தான். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருடைய இந்த பெரிய கற்றளியும் ஒரு போர் முனைப்போடுதான் துவங்கியது. சண்டி ஹோமம் முடித்து 2 நாட்கள் கழித்து அமன்குடி அதே துர்கை கோவிலில் 21 வேத வித்துக்களை வைத்து பிரம்மராயர் தானே முன்னின்று காயத்ரி ஹோமம் செய்தார். சோழ தேசம் முழுவதும் சாந்தி செய்ய வேண்டும் என்று உள்ளங்கை அளவு எள் ஒருவர் போட்டு ஒரு கரண்டி நெய் விட்டும் இன்னொருவர் அன்னம் போட்டும் ஹோமம் ஆரம்பித்தார்கள். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆயுள் விருத்திக்காக அருகம்புல்லை வேறொருவர் நெய்யில் தோய்த்து அமர்ந்து அக்னியில் இட்டார். சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரையில் 3 நாள் காயத்ரி ஹோமம் நடந்தது. சோழ தேசத்தின் சேனாதிபதியான அமன்குடி ஊரைச் சேர்ந்த பிரம்மராயர் தகதகவென்று மின்னும் முகத்தோடும் ஒளிரும் முகத்தோடும் புகையினால் செம்பட்டை அடைந்த தலையோடும் அக்னியால் சிவந்த நெஞ்சோடும் மூலிகைகளினால் மணக்கின்ற உடம்போடும் மஞ்சளும் குங்குமமும் சிதறி கிடக்கும் உடைகளோடும் அமன்குடியிலிருந்து குதிரையில் ஏறி பழையாறை வந்தார். பழையாறையில் உள்ள அரச குடும்பத்தினருக்கு பிரசாதங்கள் விநியோகித்தார். மாளிகையில் தனி அறையில் அமைதியாக படுத்துறங்கினார். தஞ்சையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பழையாறை பழைய கோட்டைதான். நெருக்கமான வீடுகள் கொண்ட சிறிய தெருக்கள் அதிகம் நிறைந்த நகரம். பழையாறையை ஊடறுத்து ஒரு ஆறு போய் கொண்டிருந்தது.
சுந்தர சோழர் காலத்திலேயே அந்த ஆற்றை செப்பனிட்டு ஊருக்குள் போக உறுதியான மரங்கள் நட்டு பாலம் அமைத்து அந்த ஆற்றிலிருந்து கோட்டைக்கு சிறிய கால்வாயை மதகு வைத்து திருப்பி இருந்தார்கள். பழையாறையில் வசித்த அரச குடும்பத்தினர் தஞ்சை எவ்வளவு சௌகரியமாக இருந்தாலும் இந்த ஊரின் சுகத்தை விடாமல் இங்கேயே தங்கிவிட்டார்கள். தஞ்சை மிகப்பெரிய நகரம், ஆரவாரமுள்ள இடம். பழையாறை அப்படியல்ல. அந்தி சரிய ஊரும் அடங்கிவிடும். எங்கோ உடுக்கை பாட்டோ ராமாயண கூத்தோ நடைபெறுவது காதில் விழும். விடியல் 4 மணிக்கெல்லாம் சகலரும் எழுந்து விடுவார்கள். 5:30 மணி வெளிச்சம் வரும் நேரம். அதிகமாக அரச குடும்பத்தினர் பல பேர் ஆற்றில் நீந்தி கொண்டிருப்பார்கள். வெயில் ஏறுகிற நேரம் வயல்களோடு நடந்து வந்து அரண்மனையில் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய துவங்குவார்கள். அதிகம் வயசாளிகள் இருப்பதால் அவர்களுக்கு துணையாக மத்திம வயது பெண்களும் ஆண்களும் கோட்டைக்கு உள்ளேயும் வெளியேயும் குடியிருந்தார்கள். வெளியே இருக்கின்ற குடந்தை நகருக்குள் அவ்வப்போது போய் வேண்டுவன வாங்கி சாமி தரிசனமும் செய்து திரும்புவது அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. காவிரி பாசனத்தால் கிடைக்கும் 2 போக நெல், கரும்பு, வாழை, எந்நேரமும் பூத்து குலுங்கும் மலர்கள், வெயிலே தெரியாதவாறு அடர்ந்து இருக்கும் தேவதாரு மரங்கள், இலைகள் நிறைந்த புன்னங்காடு, நிறைய புல்வெளிகள், தென்னந்தோப்புகள், மாந்தோப்புகள் என்று வலம் வருவார்கள். விஜயாலய சோழருடைய வீரமும் கண்டராதித்தர் மேற்கு எழுந்ததும் சுந்தர சோழருடைய அற்புத அழகும் ஆதித்த கரிகாலன் இறந்ததும் பெரிய வசனங்களாக பேசுவார்கள். நேரில் பார்த்தது போல விவரிப்பார்கள். சக்கரவர்த்தி ராஜராஜ சோழரை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடிய கிழவர்கள் எல்லாம் இன்னமும் உண்டு. அவர்களின் நடை தளராமல், பார்வை மங்காமல், மீசையை முறுக்கி கொண்டு கம்பீரமாக வாழ்கிறார்கள். குந்தவையை சீராட்டிய பெண்களும், குந்தவைக்கும் வந்தியத்தேவருக்கும் நடுவே தூது போன பெண்களும், வானதிக்கு முதல் பிரசவம் பார்த்த பெண்களும் உண்டு. ராஜேந்திரரை தோளில் சுமந்தவர்களும் பால் கொடுத்தவர்களும் என்று பல பேரும் பழையாறையில் உண்டு. நீங்கள் எல்லாம் தான் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்று பரிதவிக்கிறீர்கள். குடந்தை திருவிழா காண இந்த தோளில் ஏறித்தான் உங்கள் சக்கரவர்த்தி வருவார் தெரியுமா? போய் கேட்டு பாருங்கள் என்று பெருமை பொங்க சொல்வார்கள். காதில் சிகப்பு கடுக்கன், இடது கையில் கெட்டியான கங்கணம், தோளில் கேயுரம், இடுப்பில் வெள்ளி அரைஞான், காலில் கழல், கழுத்தில் தங்கத்தில் கோர்த்த முத்து மாலை, தங்கச் சங்கிலி, விரல் நிறைய மோதிரங்கள் என்று முறுக்கிய மீசையும் உறுதியான முகவாயும் வெற்றிலை காவி ஏறிய பற்களுமாக கிழவர்கள் வலம் வருவார்கள். குட்டி வாடி என்று இப்பவும் சின்ன பெண்களை மடக்கி போட்டு கன்னங்கள் நிறைய முத்தம் கொடுப்பார்கள். இரவு நேர விஷமக்காரர்களும் இங்கு உண்டு. அமைதியான அதே சமயம் ஆனந்தமான இடம். முதலாய் ராஜராஜரை பிரம்மராயர் சந்தித்ததும் இந்த பழையாறை கோட்டையில்தான். அப்போது பிரம்மராயர் மெலிந்திருப்பார். பெரிய மண்டையும் அதில் பெரியதாக குடுமியும், குடுமியை சுற்றி கட்டிய தலைப்பாகையுமாக வந்து நிற்பார். மூங்கில் குச்சியில் பானை கவிழ்த்தார் போல யார் இவன் என்று ஒரு அரசகுல பெண்மணி வாய் திறந்து கேட்டும் இருக்கிறார். இவர் குலப்பெயர் சொன்னதால், அட அந்தனரா என்று அந்த பெண் வியந்தாள். வாளெல்லாம் வைத்திருக்கிறீரே, எங்க பக்கத்து ஆளோ என்று நினைத்தேன் என்று இன்னும் கேலி அதிகமாக பேசினாள். அந்த வாளை வெறுமனே வைத்திருப்பது என்பதை சூசகமாக சுட்டி காட்டினாள். ஆனால் அப்போது அருண்மொழி என்று அழைக்கப்பட்ட ராஜராஜர் பழுவேட்டரையரோடு மோதுமாறு பணித்ததும், பழுவேட்டரையர் ஆரவாரமாக உரக்க கத்திக்கொண்டு தாக்க வந்ததும், தாக்கியவரை கிருஷ்ணன் ராமன் பதிலுக்கு தாக்கியதும், தடுமாற வைத்ததும், தடுமாறிய கோபத்தால் இன்னும் பழுவேட்டரையர் தாக்க வந்ததும், வினாடி நேரத்தில் புரட்டி கீழே போட்டதும், தொண்டை குழியில் வாள் நுனியை வைத்ததும் ஞாபகம் வந்தன. நேற்று இரவு சற்று அதிகம் குடித்து விட்டேன், ஆனாலும் உமது வீச்சு அபாரம்தான் என்று பழுவேட்டரையர் ஒத்துக்கொண்டார். ராஜராஜருக்கு இந்த போர் விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. என்ன செய்தீர், எப்படி அவர் கீழே விழுந்தார் என்று கேட்க, நிதானமாக வேறு ஒரு வீரனை அருகே அழைத்து கிருஷ்ணன் ராமன் புரட்டி காட்டினார். அங்கேயே சேனாதிபதி பதவி உயர்வு கிடைத்தது. ஆனால் பதவிக்கு வந்த நேரம் சோழ தேசத்தில் அரியணை போட்டி ஆரம்பமாகியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.